ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்ஸ் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதம். ஃபர்ஸ்ட் இதை பற்றி ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஸோ டிஎஃப்எஸ்னா என்னன்னா, இது ஒன் டைப் ஆஃப் அல்காரிதம். எதுக்காகனா கிராஃபில் எப்படிலாம் ட்ராவல் பண்ணலாங்கிறத பற்றின ஒரு ஐடியாவுக்காக உள்ளது. எப்படி கிராஃபில் ட்ராவல் பண்ணலாம் அல்லது சர்ச் பண்ணலாம், அதுக்கான ஒரு அப்ரோச் தான் டிஎஃப்எஸ். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது, டெப்த் ஃபர்ஸ்ட். டெப்த்னா என்ன, டீப்பாக உள்ள என்டர் ஆகிறது, அதான் மெயின் பாயிண்ட். ஓகே, ஸோ சிம்பிளி இட் இஸ் அன் அல்காரிதம் டு ட்ராவல் எ கிராஃப், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன, இது எப்பவுமே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரூட் நோடில் ஸ்டார்ட் ஆகும். ரூட் நோட் ஸ்டார்ட் ஆகி என்ன செய்யும், ரிமைனிங் உள்ள எல்லா நோடுக்கும் ட்ராவல் ஆகும், அதுதான் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் இது எப்போ பேக் ட்ராக்கிங் பண்ணும் அப்படின்னா, ஒரு நோடில் இருக்கு, அடுத்த ஒரு நோடுக்கு மூவ் ஆகும் போது அந்த நோடு ஆல்ரெடி விசிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யும், போன வேலையிலேருந்து பேக் ட்ராக் திரும்ப வரும். ஓகே, ஸோ பேக் ட்ராக்கிங் ஒன்லி ஹேப்பன் when there is a no unvisited node. Okay, and another one important point is it uses stack. இந்த டிஎஃப்எஸ் ஸ்டாக் அப்ரோச்சை யூஸ் பண்ணி அந்த ட்ராவல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிளியராக கிடைக்கும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இதில் ரூட் நோட் இஸ் ஏ. ரூட் நோட் இஸ் ஏ. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நல்லா இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டு விஷயங்கள், நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறோங்கிறது ஒன்று, இன்னொன்று ஸ்டாக்ல வேல்யூஸ் எப்படி உட்காருதுங்கிறது, ரெண்டு விஷயங்கள் நம்மளால நோட் பண்ணணும். ஓகே ஓகே இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏல ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஏல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இனிஷியலாக ஏல ஸ்டார்ட் பண்ணும் போது வாட் இஸ் த மீனிங், ஏ இஸ் விசிட்டட். ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எம்டி இருக்குது, அதுக்கப்புறம் என்ன உள்ள என்டர் ஆகுது, ஏ. இப்போ நான் ஏல இருக்கும் போது எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி சி ஜி, பி சி ஜி மூணு ஆப்ஷன் இருக்கு. அப்போ இந்த பி சி அண்ட் ஜில எதை நான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அவேஸா இப்போ நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்மால் நம்பர், லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல சூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ அதான் டிஃபால்ட் ப்ரொசீஜர். அப்போ பி சி ஜி நான் எதை சூஸ் பண்ணுவேன், பிஏ சூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ ஸ்டாக்ல என்ன வேல்யூஸ் வரும், பி. இப்போ நான் எதில் இருக்கேன் அப்படின்னா பியில் இருக்கேன். எனக்கு பியில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கு, எய்தர் ஐ கேன் கோ இ ஆர் டி, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நான் ஒன்று டிக்கு போகலாம் அல்லது இக்கு போகலாம். ஸோ ஆல்பாபெட்டிக் ஆர்டர் எப்படி நம்ம எதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஏ சூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்டாக்ல அடுத்த வேல்யூ டி. ஸோ இது மேபி ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ் கேட்டான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விசிட் ஆனது ஏ, செகண்ட் விசிட் ஆனது பி, தேர்ட் விசிட் ஆனது டி அப்படிங்கிறது சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே ஓகே நான் எதை சூஸ் பண்ணிட்டேன், டிஏ சூஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ எந்த பாயிண்ட்ல இருக்கேன், டிங்கிற பாயிண்ட்ல இருக்கேன், டிங்கிற நோட்ல இருக்கேன். எனக்கு இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சி ஆப்ஷன்ஸ்ங்கிறது என்ன மீனிங்னா அன்விசிட்டட் நோட்ஸ். ஆப்ஷன்ங்கிறது அன்விசிட்டட் நோட்ஸ். நான் டில இருக்கும்போது எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எய்தர் ஐ கேன் கோ E or F. As usual alphabetic orderல எதை நம்ம சூஸ் பண்ணுவோம், E சூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நான் எங்கே போவேன், E க்கு என்டர் ஆவேன். ஸோ ஆர்டர் ஆஃப் விசிட்டிங் A, B, D and E right now. ஓகே, நெக்ஸ்ட் நான் இப்போ எங்கே என்டர் ஆயிடுச்சேன், E ல என்டர் ஆயிருக்கேன். இப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஆப்ஷன்ஸ் இல்லை. ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை அல்லது எனக்கு அன்விசிட்டட் நோட்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்வேன்னா பேக் ட்ராக் பண்ணுவேன். பேக் ட்ராக்னா என்னன்னா, நான் இருக்கிற பொசிஷன்ல இருந்து திரும்ப வருவேன். இப்போ நான் எதுல இருக்கேன், ஆக்சுவலி டில இருக்கேன். நான் இப்போ பேக் ட்ராக் பண்ணுவேன் அப்படின்னா டில இருந்து எதுக்கு வந்துருவேன், சாரி இல இருந்து எதுக்கு வந்துருவேன், டிக்கு வந்துருவேன். இப்போ நான் டில இருப்பேன், டில இருந்துட்டு ஆப்ஷன்ஸ் பார்ப்பேன், அன்விசிட்டட் நோட்ஸ் எனக்கு அவைலபிள் இருக்கான்னு பார்ப்பேன். என்னென்ன டில ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு, அதுதான் அன்விசிட்டட் நோட். வாட் இஸ் தட், எஃப். ஸோ என்ன செய்வேன், இப்போ எஃப்க்கு மூவ் ஆகும். ஆர்டர் ஆஃப் விசிட்டிங் என்ன வரும், இப்போ எஃப். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் விசிட்டிங்கிறத நோட் பண்ணிட்டே வாங்க. இந்த ஆர்டர் ஆஃப் விசிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்ன ஆர்டர்ல போகுதுங்கிறத நம்ம மெயினாக இதில் கொண்டு வரணும். ஓகே, இப்போ நான் எதில் இருக்கேன், எஃப்ல இருக்கேன். எஃப்ல எனக்கு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கு அன்விசிட்டட் நோட்ஸ் போறதுக்கு அப்படின்னு பார்க்கணும். எஃப்ல என்ன விசிட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஜி இருக்கு. ஸோ நான் என்ன செய்வேன், எஃப்ல இருந்து ஐ வில் கோ டு ஜி. இப்போ நான் ஜி பாயிண்ட் வந்துட்டேன். எகைன் நான் செக் பண்றேன்,
G ல இருந்து ஏதாச்சும் unvisited nodes இருக்கா அப்படின்னு பார்க்கிறேன். What is the option? C. This option C. இப்போ நான் C க்கு வந்துட்டேன். C ல ஏதாச்சும் unvisited nodes எனக்கு இருக்கான்னு பார்க்கிறேன். C ல ஏதாச்சும் unvisited nodes இருக்கா? Unvisited node இல்லை. நான் என்ன செய்வேன்? நான் பேக் ட்ராக் பண்ணுவேன். பேக் ட்ராக்னா என்ன மீனிங்? C ல இருந்து வெளில வருவேன். அப்ப எதுல வந்து நிப்பேன்? G ல நிப்பேன். G ல ஏதாச்சும் unvisited nodes இருக்கா? வெளில வருவேன். F க்கு வருவேன். F ல ஏதாச்சும் unvisited nodes இருக்கா? நெக்ஸ்ட் D ல ஏதாச்சும் unvisited nodes இருக்கா? இருக்கா? D ல என்ன ஆப்ஷன் unvisited nodes இருக்கு? எதுவும் இல்லை. மறுபடியும் பேக் ட்ராக் பண்றேன். B க்கு வரேன். B ல ஏதாச்சும் unvisited nodes இருக்கா? இல்ல. Again A க்கு வந்துடுறேன். A ல ஏதாச்சும் unvisited nodes இருக்கா? இல்ல. Now it is empty. Empty ல stack finish ஆச்சுன்னா என்ன மீனிங்னா all the nodes have been visited. All the nodes have been visited. எப்போ இந்த process முடியும் அப்படின்னா stack எப்படி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேஜ்ல இருந்துச்சோ அதே ஸ்டேஜ்ல, which means என்ன empty எப்படி போகும்போது இருந்துச்சோ அதே மாதிரி empty லாஸ்ட்ல ஃபைனல்ல வரும்போது தான் இந்த நோட்ஸ் எல்லாம் விசிட் ஆயிடுச்சுன்னு மீனிங். அப்ப நம்ம எடுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா இந்த ஆர்டர் ஆஃப் சீக்வென்ஸ். வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் சீக்வென்ஸ்? A B D E F G C. இந்த ஆர்டர் ஆஃப் சீக்வென்ஸ் தான் கேக்குறாங்க. ஆன்சர் என்ன செய்யறேன்னா இந்த ஆப்ஷன்ல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் E க்கு F இடத்துல F பிளேஸ்ல E இந்த மாதிரி மாத்தி போட்டுருப்பான். அப்ப நீங்க ஒன்ஸ் நம்ம அது உள்ள போனாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 1. இது இந்த டெப்த் ஃபர்ஸ்ட்னால என்ன ஆப்ஷன் நல்லா புரிஞ்சுக்கங்க. டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் எப்படி ஒர்க் ஆகும்னா இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃப்ளோ மாதிரி. வாட்டர் ஃப்ளோ மாதிரினா இப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குன்னு வச்சுங்க. ஆப்ஷன் நிறைய இருந்துச்சுன்னா என்ன செய்வேன்னா எனக்கு நம்ம ஆல்பாபெட்டிக் ஆர்டர் யூஸ் பண்றோம். இப்போ நான் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுல எனக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிறப்ப என்ன செய்வேன்னா நம்ம ஆல்பாபெட்டிக் ஆர்டர்னா நம்ம ஆல்பாபெட்டிக் ஆர்டர் வச்சுக்கோங்க. 3 ஆப்ஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A B C அப்படின்னு இருக்குன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மூணுமே ஈக்குவல் தான். மூணுமே ஈக்குவல் தான். நான் இந்த மூணுத்துல ஏதாச்சும் சூஸ் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆர்டர் நம்ம சூஸ் பண்ணுங்கிறதுக்கு நம்ம ஆல்பாபெட்டிக் ஆர்டர் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏவை சூஸ் பண்ணணும்னு வச்சுங்க. அதுல இருந்து அடுத்த ஆப்ஷன்ஸ் எங்கெங்க இருக்குன்னு பார்ப்பேன். அது உள்ள போவேன். அடுத்த ஆப்ஷன் நான் என்ன செய்யறேன்னா டீப்பா லாஸ்ட் வரைக்கும் போயிட்டே இருப்பேன். ஒன்ஸ் நான் ரீச் ஆயிட்டேன், லாஸ்ட் டீப் ரீச் ஆயிட்டேன் அப்படின்னா தான் அதுக்கப்புறம் மேல உள்ள லேயர்ஸ்லாம் ஒன்று ஒன்று செக் பண்ணுவேன். ஸோ என்னோட டார்கெட் என்னன்னா ரூட். இப்போ நான் ஒரு டிராவல் போறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன், போவேன். அடுத்த ஒரு ஆப்ஷன், அடுத்து அதுல 2 அவைலபிலிட்டி இருக்கும், அது ஒன்று சூஸ் பண்ணி, இது மாதிரி சூஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன். நான் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு போக மாட்டேன். எனக்கு கிடைக்கும் போது எல்லாத்தையும் சூஸ் பண்ணி இதுல பெட்டர் ஒன் சூஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன். லாஸ்ட்ல நான் டெப்த் ரீச் பண்ண உடனே ரிவர்ஸ்ல வரும்போது நான் என்னெல்லாம் விட்டு பண்ணணும் அங்கெல்லாம் விசிட் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ டிஎஃப்எஸ்னாலே டீப்பா டிராவல் பண்றது, டீப். ஸோ 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎஃப்எஸ்னாலே உங்களுக்கு எது ஞாபகம் வரணும்? ஸ்டாக். இன்னொன்னு டீப் டிராவல்ஸ். டீப் டிராவல்ஸ்னா அவைலபிலிட்டியில ஏதோ ஒன்று டீப்பா போறதை சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறது. அதனுடைய பிரான்ச்சஸ் எல்லாம் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு ஃபுல் டிராவல் பண்ணிடுவேன். பேக்வர்ட்ஸ் வரும்போது தான் அவனோட பிரான்ச்சஸ் தான் பண்ணுவேன். ஸோ டீப் டிராவல் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் பிரான்ச்சஸ். டீப் டிராவல் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் பிரான்ச்சஸ். அப்படியே என்ன மீனிங்னா, ஸோ இப்போ நம்ம இந்த வாட்டர் ஃப்ளோ சொன்னோம் இல்லையா, இப்போ ஹையஸ்டா என்ன அளவுக்கு வாட்டர் ரீச் ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவேன். அப்படித்தான் வாட்டர் போகும். எங்க ரொம்ப பள்ளமா இருக்கும் அதில் ரீச் ஆகும். அப்புறம் அது ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யும்? அடுத்த ஹோல்ஸ், அடுத்த லெவலில் உள்ளது, அடுத்த லெவல் ஹோல்ஸ் ஃபில் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி சம்திங் தான் இது ஒர்க் ஆகும். புரியுது ஐடியா? ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம ஸ்டார்டிங் நோட்ஸ் ஏன்னு கொடுத்துருவோம்னு வச்சுங்க. சாரி, இங்கே 1 கொடுத்துரும். 1 ஸ்டார்ட் 0. எஸ், ஹியர் இட் இஸ் 0. 0 கொடுத்துட்டோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 நோட். அப்ப என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன செக் பண்ணுவீங்க? வாட் ஆர் தி அவைலபிள் நோட்ஸ்? அவைலபிள் நோட்ஸ் அதுல அல்பாபெட்டிக்கல் ஆர் நம்பர் வைஸ். ஓகே, அப்போ இதுல அவைலபிள்ல எது சின்ன நம்பர்? 1 சூஸ் பண்ணுவீங்க. நீங்க என்ன ஒரு செலக்ஷன் தான் எடுக்க போறீங்க. ஒரு செலக்ஷன் உள்ள போறீங்க, ஒரு செலக்ஷன் உள்ள போறீங்க. மத்த பத்தி ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணவே மாட்டீங்க. அடுத்து என்ன செய்வீங்க? 1க்கு வந்துருவீங்க. அதுல உள்ள அவைலபிலிட்டி பாப்பீங்க. எது இருக்கோ உள்ள போயிடுவீங்க. இப்போ 1ல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? 5, 6 இருக்கு. சோ யூ வில் செலக்ட் 5. இப்போ 5 முடிச்சு அடுத்து எங்க போவீங்க? ஆப்ஷன்ஸ் இல்ல. 2 இடத்துல பேக் ட்ராக்கிங் பண்ணுவீங்க. ஒன்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்ல,
அப்படின்னா பேக் ட்ராக் போவீங்க, திரும்ப வந்த ரூட்டுக்கு திரும்பி போவீங்க, ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் அன்விசிட்டட் நோட்ஸ் இல்லாம இருந்தாலும் பேக் ட்ராக்கிங் போவீங்க. சரி, 0ல இருந்து 1க்கு வந்தீங்க, 1ல இருந்து 5க்கு வந்தீங்க, 5 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சரிங்க, 5 ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஐ கோ பேக் ட்ராக்கிங். எங்க போவீங்க, 1க்கு போவீங்க. இந்த 1ல போயிட்டு பாப்பீங்க வேற ஏதாச்சும் அன்விசிட்டட் நோட்ஸ் இருக்கா. ஓகே, சோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸ்டார்ட் பண்ணி டீப்பா போயிட்டே இருக்கும். ஆப்ஷன் கிடைக்கிற வரைக்கும் உள்ள போயிட்டே இருப்பேன். ஆப்ஷன் கிடைக்காத பட்சத்துல நான் பேக் ட்ராக் வந்து ஏற்கனவே இந்த லேயர்ல வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா. அப்ப என்ன மீனிங்னா, நான் டீப்பா உள்ள என்டர் ஆகணும், அதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ ஒன் பை ஒன்னா சர்ச் பண்றது தான். இப்போ இன்கேஸ் இங்க ஒன்று கிடைச்சி அதுக்குள்ள டீப்பா போனுச்சுன்னா அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா டீப்பா போயிட்டு அதுக்கப்புறம் வரும்போது பிரான்ச்சஸ்லாம் நான் செக் பண்றேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0னா தென் 1 தென் 5, 5ல இருந்து பேக் ட்ராக் பண்ணும்போது அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு, 6 இருக்கு. இப்போ நான் 6ல இருக்கேன். 6ல இருந்து எனக்கு ஆப்ஷன் அடுத்து எங்க போகும், ஆப்ஷன் என்ன இருக்கு, ஒரே ஒரு நோட் தான் இருக்கு. வாட் இஸ் நோட், 4க்கு வந்துருவீங்க. இப்போ நீங்க 4ல என்டர் ஆயிட்டீங்க. 4ல இருந்து அவைலபிலிட்டி பாக்குறீங்க, 1 is already visited. அப்ப நீங்க அங்க மூவ் ஆக முடியாது. என்ன செய்வீங்க, பேக் ட்ராக். இப்போ 4ல எங்க பேக் ட்ராக் போவீங்க, 6க்கு வருவீங்க. 6ல ஆப்ஷன்ஸ் இருக்கா, இல்ல. அப்போ 6ல எங்க போவீங்க பேக் ட்ராக்கிங், 1. 1ல ஆப்ஷன்ஸ் இருக்கா, 1ல இல்ல. சோ என்ன செய்வீங்க, பேக் ட்ராக்கிங் எங்க போவீங்க, 0. 0 ஆப்ஷன்ஸ் இருக்கா, எஸ். என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, 2 and 3. அப்ப எதை சூஸ் பண்ணுவீங்க, 2 சூஸ் பண்ணுவீங்க. மறுபடியும் 2ல இருந்து வேற ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாப்பீங்க. என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கா, இல்ல. 4 visited, back tracking 0, then 3, then no option. We will end up with that. But நமக்கு order of visiting தான் important. First, second, third, fourth, fifth, sixth, seventh. இது நீங்க ஒன்ஸ் பிராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் அடிச்சிடலாம். பட் நீங்க அதுக்கு ஒரு ஐடியாஸ் கொண்டு வச்சுக்கணும். அப்புறம் இனிஷியலா நீங்க ஸ்டாக்ல போட்டு ஒர்க் பண்ணுங்க. கொஞ்சம் பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாக் உங்களுக்கு தேவைப்படாது. பட் இனிஷியலா நீங்க சீக்வன்ஸ் வந்து ஸ்டாக்ல போட்டு தான் ஒர்க் பண்ணணும். ஓகே.